அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிக்யூ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபியை தான் நான் இதில் செஞ்சு காமிச்சிருக்கேன். எப்போவுமே ஒரே மாதிரி குழம்பு வைக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். அதுக்கு நான் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன், 2 தக்காளி எடுத்துருக்கிறேன், 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ 2 தக்காளி எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனால் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூனு. அதில் 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஆச்சி குழம்பு மிளகாய் தூள்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அதுலேருந்து சேர்த்துருக்கிறேன். இது கூடவே வந்து நான் சாம்பார் பொடி வந்து 1 ஸ்பூனு சேர்த்து இதை மூடி போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அடிபட்டுடணும், இந்த மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு. இப்போ தாளிக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சேர்த்து இது பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து பூண்டு வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து இது கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். உங்கள் மிளகாய் தூக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ இதில் கலந்து மிக்சியை கழுவி தண்ணியை ஊற்றி இதில் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து இந்த பச்சை வேகம் போகிற அளவுக்கு மூடி போட்டு நல்லா இதை வேக விட்டுருங்க. நம்ம தண்ணி இப்போ நிறையா சேர்க்கல. இப்போ இந்த சைடு வந்து ஒரு பவுலில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் மல்லிக்கீரைலாம் நல்லா பொடுசாக கட் பண்ணி உப்பு மிளகுத்தூள் பெருஞ்சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நான் 4 முட்டை இதில் உடச்சி ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான முட்டைகளை நீங்கள் ஊற்றிக்கலாம். 5 6 எத்தனைமோ நீங்கள் ஊற்றிக்கலாம். இதை நல்லா இதை பீட் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா கலந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம தோசை தவாவோ இல்லை குழிப்பணியார சட்டியோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அதில் நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அரை இது ஊற்றினாலே போதும், நல்லா உப்பி வந்துடும், பணியாரம் மாதிரி வரும். நான் பெரட்டி போட்டுட்டு காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு. சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம இதில் எந்த ஒரு மாவு பொருளுமே நம்ம இதை சேர்க்கல, அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும் முட்டை. குழிப்பணியார சட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதிலே ட்ரை பண்ணுங்கள். பார்க்கவும் அழகாக இருக்குது, சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சைடு வந்து பச்சை வேகம் போய் குழம்பை எடுத்து இறக்கி வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அப்படியே நீங்கள் அந்த முட்டையை போட்டு வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் குழம்பு தேவைப்படுறதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் சேர்க்கலான்னு இருக்கேன். இப்போ இந்த சைடு சாதமும் ரெடி ஆகிட்டு இருக்குது. குயிக்காக ஒரு 1/2 மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இப்போ வெந்த முட்டைகளை நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக உப்பி உப்பி நல்லா பணியார மாதிரியே வந்துருச்சு. இப்போ 2 ஈடு போட்டு எடுத்துட்டேன். இப்போ அந்த குழம்புல வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ இந்த முட்டைகளை சேர்க்கலாம். அடுப்பை வந்து ஹை ஸ்பீட்லேயே வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சீக்கிரமாகவே நம்ம போட்டு ஒரு நிமிஷத்துலேயே நம்ம அடுப்பை அடைக்கிடலாம். நல்லா தண்ணியாக இருந்தால் நல்லா இழுத்து வச்சுக்கும் ஆணத்தை, நல்லா சூப்பராக இருக்கும். காரம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும், நம்ம சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. குயிக்காக செஞ்சதுனால நல்லா இருக்குமோலாம் யோசிக்க தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.